வணக்கம். காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறோமா? சின்ன கிடச்சிது ஒரு குறிப்பு. அதான் நம்ம தேனாம்பேட்டில், அதான் கிரீம்ஸ் ரோட்டில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குல்ல, அது எப்போ ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஆனால் அது ஃபேமஸ் ஆனது எம்ஜிஆர் அங்கே அட்மிட் ஆனதால தான். எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார்ல, அப்போலோ அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. வெரி சீரியஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கிட்ட அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒன்றும் முடியலன்னும்போது தான் அவரை இங்கேருந்து அமெரிக்கா கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே புரூக்லின் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டின்னு போயிட்டாங்க. இது வந்து 1982 ஏதோ சம்திங், 82 83 அந்த சம்திங் நடந்திருக்கும். ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்க. நான் வந்து அப்போது அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலாம் போவேன். அப்போ நான் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டேன். அதனால் என்னுடைய மெம்பர்ஸ்லாம் சில டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் சில இந்த நியூ மேக்சின்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் உள்ளே நிறைய போலீஸ் பந்தோபஸ்து இருக்கும். ஆனால் எங்கள் சைக்கிளை பார்த்தாலே விட்டுரும். ஏன்னா 2 சைடில் லைப்ரரி பேக் இருக்கும். அவங்களுக்கு தெரியும், வாரத்துக்கு 3 நாள் போவோம் நாங்கள். அதனால் எங்களை மட்டும் விட்டுருவாங்க, நேராக உள்ளே போயிட்டு வரோம். அப்போல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அதாவது இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு வந்துடும். உள்ளே எம்ஜிஆர் இருக்காரெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய விஐபிஸ் போயிட்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பாட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க மாதிரி. அந்த டைமில் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 2 பாட்டு தாங்க. எம்ஜிஆருக்காக எவ்வளோ பாட்டு இருக்குது. ஆனால் அந்த 2 பாட்டு தான் ரிப்பீட் ஆகி வரும். அதாவது வெளியெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வெளியே எதற்கெல்லாம் அந்த பேரிகார்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா எனி டைம் எதனா ஆகலான்ற ஒரு இதனால் பேரிகார்ட் போட்டு எனி டைம் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. அந்த டைமில் நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த இதயக்கனி பாட்டுக்குவாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறன்னு ஒரு பாட்டும், ஒளி விளக்கில் இறைவா உன் கோயில் நிலையில் அப்படின்னு சவுகார் ஜானிக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன்னு பார்த்துருப்பார். அந்த டைமில் பாடுற பாட்டு தான் 2 பாட்டு தான் மாற்றி போடுவாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா சினிமா தியேட்டர்லேயும் எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்க்க போகும்போதெல்லாம் தியேட்டர்லாம் முதல்ல இந்த பாட்டை போட்டு அப்புறம் தான் படம் போடுவாங்க. அது மாதிரி அவ்வளோ சீரியஸ் லவ் எம்ஜிஆர் மேலே இருந்துச்சு. இது கட்சியை முன்னிட்டு இல்லை, எம்ஜிஆர் மேலே தனிப்பட்ட பாசம் எல்லாருக்குமே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இந்த எம்ஜிஆர் அட்மிட் ஆகிட்டு அவர் அமெரிக்கா கூட்டின்னு போகிறாங்க. அப்போது ஏர்போர்ட்டில் தனி ஃப்ளைட்டில் தான் கூட்டின்னு போகிறாங்க அந்த புரூக்லின் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவுக்கு. போகும்போது அப்போல்லாம் செல்லு யார்ட்டையும் கிடையாது, இந்த மாதிரி வீடியோ எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் டிவி நியூஸ் டிவி இருக்குது. ஆமாம், டிவி நியூஸ், ரேடியோ நியூஸ் தான். அந்த டைமில் அவர் ஃப்ளைட்டில் ஏற்றும்போது ஒரு பத்திரிக்கையாளர் மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. டைம் இருக்கா? பத்திரிக்கையாளர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அந்த பத்திரிக்கை பேர் ஃப்ரண்ட் லைன் ஒரு புக்கு வந்தது. அது அப்போ தாங்க முதல் இஷ்யூ. எப்போவுமே ஒரு புக்கு வந்துச்சுன்னா ஒரு 5000 காப்பி முதல் இதில் போகும். ஆனால் அது அன்றைக்கி தான் அப்போ தான் வந்தது பத்திரிக்கை. இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு முதல் பத்திரிக்கை அதுதான். அது அப்போ மட்டும் 1.5 லட்சம் காப்பி விற்றுச்சு. இதுலேருந்து காப்பி ரைட்ஸ் வாங்கி தான், அதாவது குங்குமத்தில் போட்டாங்க. போடும்போது நன்றி ஃப்ரண்ட் லைன் போட்டாங்க. இது அப்போ இருக்கும், நல்ல ஞாபகம் இருக்கும். ஆச்சு, இதை பற்றி பேசுகிறேன். அதாவது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த எம்ஜிஆர் வந்து அங்கே புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கிட்டத்தட்ட அங்கே கொஞ்சம் நாள் தங்கியிருந்தார். அதுக்குள்ளே அவரை பற்றி இந்த கிராஃபிக்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய வந்தது. கொஞ்சம் குழப்பமான ஃபோட்டோலாம் இருந்தாலும் அவர் அந்த டைமில் பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு மன வருத்தமாகி போகுது. ஏன்னா எப்பவுமே நம்ம பார்க்குறது அந்த கேப் அண்டு கூலர் அவர் தான் இருப்பார், கூலிங் கிளாஸு கையில் ஒரு கூலிங் கிளாஸ் வச்சுருப்பார். ஆனால் அந்த டைமில் அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்னா ஒரு பூத கண்ணாடிமாக ஒன்று பெருசாக போட்டாங்க. அது வழியாக தான் பேப்பர் படிக்கிறது, சாப்பிட்றது கூட. அவங்க ஒய்ஃப் ஜானகி அம்மா இருந்தாங்க. சரி, இதில் நடுவில் ஒன்று கேட்குறேன். அந்த எம்ஜிஆர் கேப் போகிறல, அந்த கேப்புக்கு உண்மையான பேர் என்ன, யாருன்னா தெரியுமா? எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து இப்போ கொஸ்டினாக வைக்கிறேன். ஏன் பெரும்பாலும் எம்ஜிஆர் கேப்னு சொல்கிறேன். அந்த கேப் நம்ம ரோட்டில் போட்டு போனால் கூட என்னடா எம்ஜிஆர் கேப் போடணுன்ட்டு. கூலர் இப்போ எல்லோரும் போடலாம், எம்ஜிஆர் கேப் அது மட்டும். அந்த கேப்னுடைய பேர் என்ன, யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். எம்ஜிஆர் கேப்னா பேர்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே என்ன பேரானு தெரில. ஓகே, அது இருக்கட்டும். அப்புறம் அவர் அங்கே அட்மிட் ஆகிட்டு ஓரளவு ரெக்கவர் ஆகிட்டு அவர் எம்ஜிஆர் வந்து தமிழகம் வரார், தாய்நாடு திரும்புகிறாரு. அது எப்போ நான் 1985 85 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைம் நாங்கள் தாம்பரத்தில் இருந்தோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் 3 பேர் ஏதோ அந்த டைமில் வந்தோம். நல்ல க்ரௌடு. எங்கே அந்த மீட்டிங் போட்டாங்கன்னா அந்த ஏர்போர்ட் எடுத்த மாதிரி, அந்த எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, கத்திப்பாராவா இல்லை மீனம்பாக்கம் கிட்ட ஒரு பெரிய இடம் மடக்கி பெரிய ஸ்டேஜ் போட்டு நல்லா எல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தாங்க.
அப்புறம் எம்ஜிஆர் வந்தார். அதாவது ஒரு தலைவன் அழுததை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ ஜனங்களை பார்த்து எம்ஜிஆர் அழுதாங்க. உண்மையிலே அவருக்கு தாங்க முடியல, இவ்வளோ பேர் நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்னு. உண்மையிலே அவர் அழ, ஜனங்க அழ, அது எந்த கட்சினாலும் கிடையாது. எம்ஜிஆர் ஒரு மனிதனுக்காக அழுத ஒரே இது எம்ஜிஆர் தான். அதாவது அவருக்காக அழுத கூட்டம். அது ரொம்ப அந்த டைம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அவர் அப்படியே அழுதுட்டார். ஆனால் அவரால் அந்த டைமில் பேச முடியல. ஒன்லி ஃபார் சைகை தான். அப்போ வந்து கீழே சில மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்தாங்க. அப்போது மாப்போசின்னு ஒரு பெரிய இது இருந்தார், தலைவர், மீசை வச்சுருப்பார், மாப்போசி சிவஞானம். அவர் கீழே இருந்தார், ஸ்டேஜு கீழே. இவர் அதை பார்த்துட்டு அவரை மேலே வாங்க கூப்பிட்டு அன்பாக உட்கார வைக்கிறார். அதெல்லாம் பெரிய டச்சிங் சீனு. இவருக்கு வந்து கார்லேயே அப்படி சரிவாக அந்த ஸ்டேஜில் போகிற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது வழியாக இவர் போனார். போய் ஸ்டேஜில் இறங்கி பேசலை, சும்மா கை காமிச்சிட்டு அவர் இருந்த நேரம் ஒரு அரை மணி நேரம் இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு தான் அந்த வரவேற்பு. ரொம்ப அழகாக இது பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் ஜனங்களை பார்த்து எழுதார். அதே மாதிரி அந்த எம்ஜிஆர் ஜனங்களை பார்த்து எழுதார், ஜனங்களும் அவரை பார்த்து எழுதாங்க. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய சீன் சொல்கிறேன்னா, இந்த 2 பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எல்லா தேட்டர்லேயும் போடுவாங்க. அப்போல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அது முன்னே ஃபேமஸ் கிடையாது. எம்ஜிஆரால் தான் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது முன்னாடி கிரீம்ஸில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியும். ஏன்னா நான் அதுக்கு முன்னால் போயிருக்கேன் அந்த இடம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடம் அப்படின்ட்டு லைப்ரரி புக்ஸ் எல்லாம் கொடுக்குறது போவேன். எம்ஜிஆர் அட்மிட் ஆன பேர் தான் அங்கே போலீஸ்லாம் போட்டு பயங்கர பந்தோபஸ்த் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நானும் என் வழக்கம் போல் நான் போன கூட அந்த லைப்ரரி தம்பி வந்து நம்ம விட்டுருவா அப்படின்னாங்க. அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில் அழகாக போயிடலாம். நான் சொல்கிறது 85 பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதான் விஷயம். அதே மாதிரி எம்ஜிஆரை பற்றி சொன்னால் இன்னொன்று கூட சொல்லிடுறேன். அவர் எடுக்க முடியாமல் போன படம் 2 படம் இருக்குங்க. உலகம் சுற்று வளைவனுடைய பார்ட் 2 கிழக்காப்பிகள் ராஜுன்னு ஒரு படம் அப்படின்னு போட்டார். மீண்டும் அடுத்த படம் கிழக்காய் ராஜுன்னு. ஆனால் அந்த படம் எடுக்க முடியல. அதுக்குள்ளே ஏதோ சம் ப்ராப்ளம்லாம் வந்து விட்டுட்டு அந்த உலகம் சுற்று வளைவன் படம் வந்தது பெரிய ஹிட்டு. விளம்பரம் இல்லாமல், எந்தவித அறிவிப்பு இல்லாமல், போஸ்டர் ஒட்டாமல், ரொம்ப பல எதிர்ப்புகளை தாண்டி வந்த ஒரே படம் உலகம் சுற்று வளைவன் தான். அந்த படத்துக்கு பாட்டில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். லிப்ஸ் மூமெண்ட்டு மட்டும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மீதியெல்லாம் லாங் ஷாட்டில் தான் இருக்கும். ஏன்னா அந்த பாட்டுக்கும் படத்துக்கும் அந்த படத்தில் வர பாட்டெல்லாம் எப்படியோ எழுதியிருப்பாங்க. விஸ்வநாதன் இங்கேருந்து மியூசிக் போட்டு, அப்போல்லாம் இமெயில் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து தான் எல்லாம் சும்மா லிப்ஸ் மூமெண்ட்டும் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இவர் வெறும் மொட்டையாக ஒரு சீன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து மியூசிக் ஆட் பண்ணி அந்த இதெல்லாம் போடுறோம். அந்த பஞ்சாயின்னு ஒரு பாட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மியூசிக் என்ட்ராக இருக்கும். அப்போ வந்து அந்த மீன் ஷோ, அந்த டாக் ஷோலாம் காமிப்பாங்க. அந்த மீன் வந்து அப்படியே நெருப்பில் குதிக்கிறது அதெல்லாம் காமிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப டெரிஃபிக் சீன்ஸ் இதெல்லாம். அதை எம்ஜிஆரை பற்றி பேசினா நான் பேசினே போடுவேன், அதான் விஷயம். அதே மாதிரி நான் எம்ஜிஆரை ஒரு 3 வாட்டி பார்த்துருக்கேன் நேரில். ரொம்ப க்ளோஸ் பார்த்துருக்கேன், கொஞ்சம் தள்ளி பார்த்துருக்கேன். கடைசி நேரத்தில் அவர் எக்மோர் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போகும்போது ரொம்ப நெருக்கத்தில் பார்த்தேன். அதான் என்னுடைய நினைவு. வெரி ஸ்வீட் மேன். அவரை பற்றி பேசினா பேசினே இருப்பேன். ஓகேவா? இதுதான் இப்போது இது எம்ஜிஆரை பற்றி ஸ்வீட் மெமரிஸ். மீண்டும் சந்திப்போம். ஜாலியாக இருக்குல்ல எம்ஜிஆர்? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு டயர்டாக டல்லாக இருந்தோன்னு இல்லை, எம்ஜிஆர் பாட்டு நல்ல ஹிட் சாங் ஒன்று போடுங்க, உடனே அப்படியே ஒரு பூஸ்ட் ஆகிடும். அதாவது டூயட் சாங்கோ இல்லை தனியாக தத்துவ பாடலை போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த 1000ல் ஒருவன் பாட்டு, சில பாட்டெலாம் உலகம் சுற்று வளைவன் பாட்டு, எல்லா பாட்டுமே போடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி பூஸ்ட் நல்லாகிடும். ஓகேவா? எம்ஜிஆரை பற்றி பேசினே இருப்பேன். பிடிச்சவங்க என் கூட சேர்ந்து பேசுங்க, பிடிக்காத போதுண்டான்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஓகே, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.